ஆர்ச்சிக்கு அவளோட லைஃப் ஒரு கிளாக் வைஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. காலையில ஆனா கிளாஸ், நைட் ஆனா கம்பெனின்னு சொல்லிட்டு இப்படியே ரொட்டீன்ல போய்கிட்டு இருக்க. ஒரு நாள் கிளாஸுக்கு சீக்கிரமா போலாம்னு சொல்லிட்டு கம்பெனியோட ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டு கிளம்ப. அப்ப அந்த நேரம் மேனேஜர் வந்துட்டு எங்க சீக்கிரமா போறீங்க, உனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாமா வரப்போகுது, நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆர்டிகல்ஷிப் பண்றவங்க எல்லாருமே நாங்க என்ன சொல்றோமோ அதை செஞ்சுதான் ஆகணும், ஒழுங்கா மீட்டிங் வந்து அட்டன் பண்ற வழி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப மறுநாள் ஆர்ச்சிக்குமே அவளுக்கு கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு, சார் எனக்கு இன்னும் 40 நாள் தான் இருக்கு, எக்ஸாம் லீவ் எனக்கு தேவைப்படுது, சோ எனக்கு எக்ஸாம் லீவ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நான் எக்ஸாம் லீவ் எல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், இதுல சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை சீக்கிரமா கரெக்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா எக்ஸாம் லீவ் எல்லாம் வந்து கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. இப்ப தீட்சிக்கிட்டமே வெளியில வந்து சொல்றா, எனக்கு இவர் லீவ் தரா மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ இப்போதைக்கு வெயிட் பண்ணு, நைட் எல்லாருமே போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கேளு, கண்டிப்பா ஒரு மனசு மாறும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி இப்ப ஆர்ச்சியுமே நைட் எல்லா வேலையுமே முடிச்சிட்டு இப்ப ஆபீஸ் ஒர்க்குக்கான அந்த டாக்குமெண்ட்ரியுமே போய் சப்மிட் பண்ணிட்டு, சார் எனக்கு லீவ் தேவைப்படுது, உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப அவருமே சரி ஓகே எத்தனை நாள் லீவ் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கும்போது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து லீவ் தேவைப்படுது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்ப அவருமே எந்த ஒரு விஷயமும் பேசாம சரி ஓகே மெயில் மட்டும் டிராப் அவுட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்ச்சியுமே சரி ஓகே சார் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பும் போது இப்ப அவருமே ஆர்ச்சிக்கிட்ட உனக்கு இந்த லீவ் அப்படின்றது எதுல கவுண்ட் ஆகுன்றது நல்லாவே தெரியல, உன்னோட 180 டேஸ் லீவ்ல தான் இது கவுண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்ட உடனே சார் எனக்கு புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு இந்த விஷயம் தெரியாம தான் என்கிட்ட லீவ் கேட்டுட்டு இருக்கியா, இன்ஸ்டியூட் படி பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் டென்யூர்ல யாரெல்லாம் ஆர்டிகல்ஷிப் பண்ண வராங்களோ அவங்க எல்லாருக்குமே 180 டேஸ் லீவ்ன்றதா அலாட் பண்ணிருக்காங்க சிஏ இன்ஸ்டியூட்ல இருந்து. அப்படி இருக்கும்போது நாங்க ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி தான், இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். சோ இந்த 3 வருஷம் அக்ரிமெண்ட்ல எல்லாராலையுமே 180 நாள் மட்டும் தான் லீவ் எடுத்துக்க முடியும். இப்ப நான் கணக்கு பண்ண பார்த்தனா உன்னோட ஃபைனல் எக்ஸாம்க்கு எப்படியும் சிஏ ஃபைனல் எக்ஸாம்க்கு நீ ஒரு 4 months ஆச்சுன்னா அட்லீஸ்ட் லீவ் கேட்ப, அதுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா கூட அதெல்லாம் போனதுக்கு அப்புறமா நீ இப்போ சிஏ எக்ஸாம் எழுதுவ, அதுக்கும் உனக்கு லீவ் தேவைப்படுது, அதோட பிகாம் எக்ஸாம் எழுதுவ, அதுக்கும் லீவ் தேவைப்படுது. அப்ப எல்லா லீவும் போயிடுச்சு அப்படின்னா உனக்கு எப்படியும் பார்த்தாலும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவே நீ லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த 10 நாள் எதுல கணக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப ஆர்ச்சியுமே ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த விஷயத்தை நல்லா திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ லீவ் கேளு, அதுக்கப்புறமா நீ மேல டிராப் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவளுமே சரி ஓகே சார் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டு இப்ப விஷால் அண்ட் பாத்தன் கிட்டயுமே என்ன பண்றதுனே தெரியல, இப்ப லீவ் பத்தி எனக்கு இந்த விஷயம் தெரியாமலே போயிடுச்சு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்ப எக்ஸாமும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உனக்கு எத்தனை நாள் இன்னும் எக்ஸாம் இருக்கு, இன்னும் 40 நாள் இருக்கு இல்லையா, கண்டிப்பா நீ கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா நீ படி, உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது எங்கெல்லாம் போய் இப்ப ஆர்டர்ல போகும்போதும் சரி இல்ல கம்பெனில இருக்கும் போதும் சரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து படி அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி இப்ப இவளுமே டைம் டேபிள் எழுத ஆரம்பிச்சிடறா. இப்ப மறுநாள் அந்த ஆர்ச்சியுமே மும்மரமா ஸ்டார்ட் பண்ணிடுறா படிக்கிறதுக்குமே. ஆர்டர்ல போகும்போதும் சரி இல்ல கம்பெனில ஏதாச்சும் ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் சரி சிஏ குரூப் 2க்கு மட்டுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்ப நைட் ஆனாலும் பகலானாலும் கம்பெனியோட வேலையை முடிச்சுட்டு வந்துமே சிஏ படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா.